வெல்கம் டு எனக்கு தெரிந்த தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டு தொகை நூல்கள். எட்டு தொகை நூல்கள்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியொடு, அகம் புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை. இந்த பாட்டை நம்ம ஞாபகமாக வச்சுருந்தா நம்மளுக்கு இதில் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண கண்டிப்பாக முடியும். முடிஞ்ச அளவு இந்த பாட்டு தமிழ் லிட்ரேச்சர் படித்த எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் நல்ல அப்படின்னு வரக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாக்கி நல்ல குறுந்தொகை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் ஒத்த பதிற்று பத்து, ஏத்தும் களி அப்படின்னு ஏத்தும்னு எந்த பாடலுக்கு அடமொழி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின் இதுலேருந்தே வரும். சரியா? அது இல்லாமல் இந்த எட்டு தொகை நூலை எண் பெருந்தொகை அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? அப்படி இந்த பாட்டை ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலேருந்தே நம்மளுக்கு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கற்றறிந்தார் ஏத்தும் களி, கற்றறிந்தார் வரக்கூடிய ஒரு அடமொழி வரக்கூடிய நூல் எது அப்படின்னாக்கி அது களின்னு களித்தொகை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதான் களி. சரியா? அப்படி இந்த பாட்டை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு, அகம் புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை. சரியா? இந்த எட்டு தொகையில் முழுவதும் கிடைக்கக்கூடிய நூல்கள், தொகை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா நற்றிணையும், குறுந்தொகையும், களித்தொகையும், அகநானூறும். இவ்வளவும் கடவுள் வாழ்த்து பாடலோட +1 போட்டிருக்குது கடவுள் வாழ்த்து பாடல். சரியா? அப்போ வந்து கடவுள் வாழ்த்து பாடலோட கிடைக்கக்கூடிய நூல்கள் எதெல்லாம்னா நற்றிணை 400 பாடல்களும் +1 கடவுள் வாழ்த்து பாடலும், குறுந்தொகையில 401 +1 கடவுள் வாழ்த்து பாடல். சரியா? கலைத்தொகையில் 180 பாடலும், அடுத்து அகநானூறில் 400 பாடலும் கிடச்சிருக்கு. சரியா? எட்டு தொகை நூல்களில் 400 அப்படின்னு வரக்கூடிய நூல்கள் எதெல்லாம்னா நற்றிணை 400, குறுந்தொகை 400, அகநானூறு, புறநானூறு. நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வரும். அகநானூறு, புறநானூறு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குறுந்தொகை 400 பாடல் இது. அதே மாதிரி நற்றிணையிலையும் 400 பாடல் இருக்குது. இதையும் நம்ம ஞாபகம் வச்சோம். சரியா? அப்போ 100 அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள் எதெல்லாம் அப்படின்னா ஐங்குறுநூறு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் பதிற்று பத்து அப்படின்னு வரும்போது 10 10 உள்ள பாடல்கள் 10 பாடல்கள் உண்டு. அதுவும் 100 தான். ஆனால் நம்மளுக்கு அது 10ன்னு தான் ஞாபகம் வரும். அதனால் 100 அப்படின்னு வரக்கூடிய பாடல்களில் பதிற்று 10 உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து எட்டு தொகை நூல்களில் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் எல்லாத்துலேயுமே 400 400 அப்படின்னு வரும். குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்லாம் வருது. அப்படி வராத பாடல்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் எதெல்லாம்னா களித்தொகையும் பரிபாடலும். இதில் ரெண்டுமே அந்த எண்ணிக்கை வராது. சரியா? அடுத்து களிப்பா வகையாலான எட்டு தொகை நூல். களிப்பா, ஆசிரியர்ப்பா, வஞ்சிப்பா அப்படி நிறைய பா வகைகள் உண்டுல்ல. அதில் களிப்பா வகை அப்படின்னாலே இது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். களித்தொகை தான். சரியா? அடுத்து பரிப்பாட்டு வகையால் ஆன எட்டு தொகை நூல் வந்து பரிபாடல். சரியா? அடுத்து களித்தொகை, பரிப்பாட்டு நீங்களாக உள்ள ஏனைய 6 நூல்களும் ஆசிரியப்பாவால் ஆனவை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த களிப்பாட்டு களித்தொகையும் பரிப்பாட்டு பரிப்பாடலும் இல்லாத மீதி எல்லா நூல்களுமே, மீதி 6 நூல்களுமே ஆசிரியப்பாவால் தான் ஆனது. இது ரெண்டுமே களிப்பாவும் பரிப்பாட்டும் இந்த ரெண்டுமே தவிர மீதி எல்லாமே ஆசிரியப்பாவால் ஆன நூல்கள். சரியா? களித்தொகையோட வேறு பெயர்கள் என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டால் குறுங்களி, களி அப்படின்னு 2 சொல்லுவாங்க. சரியா? இதுதான் களித்தொகையோட வேறு பெயர்கள். அகநானூறில் வேறு பெயர்கள் என்னதெல்லாம் அப்படின்னா அகநானூறுக்கு வேறு பெயர்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அகம்னு சொல்லுவாங்க, அகப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் நிறைய தடவை வந்திருக்கு. நெடுந்தொகை ஏன்னா அகநானூறு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த நெடுந்தொகை ஞாபகம் வராது. அகமும் அகப்பாட்டும் ஞாபகம் வரும், நெடுந்தொகை ஞாபகம் வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறுக்கு இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை. சரியா? அடுத்து புறநானூற்றின் வேறு பெயர்கள். புறநானூறுக்கு வேறு என்ன பெயர்லாம் இருக்குது அப்படின்னா புறம், புறப்பாட்டு, புறநானூறு. சரியா? இந்த புறம், புறப்பாட்டு, புறநானூறு இந்த புறநானூற்றோட வேறு பெயர்கள். முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம்? முதலும் இருக்காது, முடிவும் இருக்காது. அதாவது கடவுள் வாழ்த்து பாடலும் முதல்ல தொடங்கக்கூடியதும் இருக்காது, லாஸ்ட்டில் முடியக்கூடியதும் இருக்காது. இடையில உள்ள பாடல்கள் கிடச்ச பாடல்கள் மட்டும் தொகுத்து வச்சுருப்பாங்க. அது எதெல்லாம்னா பதிற்று பத்தும்
பரிப்பாடல். முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் 8 தொகை நூல்கள் 10 பரிப்பாடலும். இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. சரியா? 8 தொகையை தொகுப்பித்த மன்னர்களுள் 2 பாண்டியர், 1 சேரர். சரியா? 8 தொகையை தொகுப்பித்த மன்னர்களில் 2 பேர் பாண்டிய மன்னர்கள், 1 ஆள் சேரர். சரியா? அடுத்து இதில் எந்தெந்த மன்னர்கள் என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டியன் உக்கர பெருவழுதி அகநானூறு, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிணை. அடுத்து சேரர் யாருன்னா யானைக்கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்புரை. இவர் ஐங்குறுநூறு. சரியா? அடுத்து இதை பாருங்கள். இதில் எதெல்லாம் அகநானூறு புறநானூறு. நற்றிணை எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கணுன்னா நற்றிணை 400, குறுந்தொகை 400, ஐங்குறுநூறு, 10 அகநானூறு, புறநானூறு. இது எல்லாமே எண்ணிக்கை அடிப்படையில். அகம் சார்ந்தது எதெல்லாம்னா நற்றிணையும் குறுந்தொகையும், அடுத்து ஐங்குறுநூறும், கலித்தொகையும், அகநானூறும். இவ்வளவும் அகம் சார்ந்தது. புறம் சார்ந்த இதெல்லாம் 10 புறநானூறு புறம் சார்ந்த. அகமும் புறமும் சேர்ந்த ஒரே ஒரு நூல் என்னதெல்லாம்னா பரிப்பாடல். சரியா? பரிப்பாடல் மட்டும்தான் அகமும் புறமும் சேர்ந்த நூல். சரியா? இதை நற்றினை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கு. நல் கூட்டல் திணை கூட்டல் நற்றிணை. அது கூட்டல் வராது, அதில் சமம் வரும். சரி? நல் கூட்டல் திணை நற்றிணை அப்படின்னு பிரிக்கலாம். நற்றிணை எப்படி பிரிக்கலாம்னா நல் கூட்டல் திணை நற்றிணைன்னு பிரிக்கலாம். சரியா? திணை அப்படின்னா நிலம், குடி, ஒழுக்கம் அப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு. சரியா? அடுத்து நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த நற்றிணையில் நம்ம ஒரு இதில் எல்லாரோட பேருமே கொடுத்துருக்கு. இதில் எவ்வளோ அடி வரையறை இருக்கும், எவ்வளவு பாடல்கள் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நற்றிணையில் 400 பாடல் +1, குறுந்தொகையில் 400 +1, ஐங்குறுநூறில் 500 +1, கலித்தொகையில் 149 +1, அகநானூறு 400 +1, 10 100 -20 80 பாடல். சரியா? புறநானூறில் 399 +1, பரிப்பாடலில் 70 பாடல். ஆனால் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்குது 22 பாடல் தான் கிடச்சிருக்கு. சரியா? ஆனால் மொத்தம் 70 பாடல்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கூடின அடி பாடல்கள் உள்ள நூல் எது அப்படின்னா, நிறைய பாடல்கள் உள்ள நூல் எதுனா ஐங்குறுநூறு. அதில் 500 பாடல்கள் இருக்குது. சரியா? குறைஞ்ச பாடல் எதெல்லாம் அப்படின்னா பரிப்பாடல். அதில் மொத்தமே 70 பாடல் தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி அடி எல்லையும் நம்ம பார்க்கலாம். அடி எல்லையில் நற்றிணையில் 9லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். குறுந்தொகையில் 4லேருந்து 8 வரைக்கும் அடி எல்லை இருக்கும். ஐங்குறுநூறில் 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். அப்புறம் கலித்தொகையில் 11லேருந்து 80 வரைக்கும் இருக்கும். அகநானூறில் 13லேருந்து 31 வரைக்கும் இருக்கும். 10 8லேருந்து 57 வரைக்கும் இருக்கும். புறநானூறில் 4லேருந்து 40 வரைக்கும் இருக்கும். பரிப்பாடலில் 32லேருந்து 140 வரைக்கும் இருக்கும். சரியா? இதில் கூடின அடி வரையறை உள்ள நூல் எதுனா பரிப்பாடல். 32லேருந்து 140 வரைக்கும் அடியெல்லாம் இருக்குது. சரியா? ஆனால் குறைஞ்ச நூல் எது அப்படின்னு சொல்லும்போது குறுந்தொகை அப்படின்னு நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு குறுந்தொகை அதுதான் இருக்கிறதுலே குறுகியது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் டக்குன்னு வந்துடும். ஆனால் அது இல்லை. ஐங்குறுநூறு தான் குறுந்தொகையை விட குறைஞ்ச அடியிலே உள்ள நூல். சரியா? இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிடணும். ஐங்குறுநூறு தான் 3லேருந்து 5 வரைக்கும் உள்ள நூல். சரியா? அடுத்து உங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இதில் எல்லாருக்குமே நிறைய நூல்களுக்கு 2மே தெரியாது. அதாவது தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரோட பேரும் தெரியாது. அதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டில் இந்த பாப்பா பிபி அந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி? அதாவது 10 புறநானூறு பரிப்பாடல் இந்த 3க்குமே பாப்பா பிபி. சரியா? பா பூ பா இந்த 3க்குமே தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. சரியா? 2க்குமே தெரியாத நூல்கள். அடுத்து இன்னொரு நூல் இருக்குது. குறுந்தொகையில் தொகுத்தவர் பேர் குறிக்கும் தெரியும், தொகுப்பிக்க சொன்னவர் அதாவது தொகுப்பித்தவர் பேர் என்னதுன்னு தெரியாது. சரி? அதே மாதிரி கலித்தொகையிலையும் நல்லந்தவனார் தொகுத்தவர், தொகுப்பிக்க சொன்னவர் யாருன்னு தெரியாது. குறுந்தொகையும் கலித்தொகையும் தொகுத்தவர் பேர் மாத்திரம்தான் தெரியும், தொகுப்பிக்க சொன்னவர் யாருன்னு தெரியாது. சரியா? ஆனால் இந்த 10 புறநானூறு பரிப்பாடல் இந்த 3க்குமே தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. சரியா? இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். இது இப்போ நம்ம 8 தொகை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம 10 பாட்டு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.